திருஷ்யம் மாதிரி ஒரு ஹாலிவுட் மர்டர் மிஸ்ட்ரி படம் பார்க்கணுமா அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் கொரோனா கால ஆரம்பத்தில் அமேசானில் வெளிவந்த ப்ளோ த மேன் டவுன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பேச போகிறேன். இந்த படத்தை எழுதி இயக்குனது பிரிட்ஜெட் சாவேஜ் கோல் மற்றும் டேனியல் க்ரூடி. 2 பெண் எழுத்தாளர்கள் சேர்ந்து எழுதி இயக்கிய படம் இது. பெண்கள் எழுதி இயக்குனதுனால இந்த படத்தில் உள்ள மைய கதாபாத்திரங்கள் அத்தனை பேரும் பெண்கள் தான். ஆண்களுக்கு சும்மா துக்கடா ரோல் தான் சொல்லணும். படத்தோட ஆரம்பமே ஒரு இறுதிச் சடங்கு காட்சி தான். இறந்து போனவங்க மிஸ்ஸஸ் கானலி, அவங்களுக்கு 2 பெண்கள். இந்த இறுதிச் சடங்கு முடிஞ்சு அந்த பெண்களோட வீட்டில் அந்த விருந்து நடந்துகிட்ருக்கு. அங்கே இறந்து போனவங்களை பற்றி அவங்களோட நண்பர்கள் இந்த பெண்கள்கிட்ட பேசுகிறாங்க. பெண்களோட பேர் பிரிசில்லா மற்றும் மேரிபத். பேசிகிட்டு இருக்கிற மிஸ்ஸஸ் கானலியோட ஃப்ரெண்ட்ஸோட பேர் டோரின், சூசி மற்றும் கெயில். இவங்க 3 பேரும் பிரிசில்லா கிட்டேயும் மேரிபத் கிட்டேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங்கான உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா எப்படி வாழ்க்கையில் பல கட்டங்களில் அவங்களுக்கு உதவிகள் பண்ணியிருக்காங்க, சச் அ ஸ்ட்ராங் அண்ட் ரிலையபிள் உமன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்படி வீட்டில் ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருக்கும்போது மேரிபத்துக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அவங்க அம்மா அந்த வீட்டு மேலே நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கடையும் நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. அவங்க ஒரு மீன் விற்கிற கடை வச்சுருக்காங்க. கடந்த 1 வருடமாக அவங்க படுக்கையில் இருந்ததுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் மேரிபத் திரும்ப ஊருக்கு வந்தாங்க. இப்போ அடுத்த வருஷம் யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த கடன் பற்றின விவகாரம் வந்த உடனே அவங்க அக்காவை தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க, இதை பற்றி நீ ஏன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லலன்னு சொல்லிட்டு. அவங்க அக்கா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்லலாம்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. மேரிபத் உடனே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஊரை விட்டே போயிடலான்னு தான் கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி பாருக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாருக்கு போன இடத்துல கோர்ஸ்கி அப்படின்னு சொல்லி ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. மேரிபத் ஒரு இம்பல்சிவான கேரக்டர், யாரையும் ஈஸியாக நம்பக்கூடிய, எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்க. இப்போ கோர்ஸ்கி கூட பழகிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவங்கள காரில் கூப்பிட்டு அவனோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகும்போது கார் இவங்க தான் ட்ரைவ் பண்ணுறாங்க, மேரிபத் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. அவன் க்ளவ் கம்பார்ட்மெண்ட்டை திறக்கும்போது உள்ளே ஒரு துப்பாக்கி இருக்கிறத அவங்க பார்த்துடுறாங்க. அப்போ இவங்களுக்கு லேசாக நடுக்க வந்துடுது, எதுக்கு துப்பாக்கி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இவங்க கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவன் சில்மிஷம் பண்ணுறான், தடுமாறிடுது வண்டி. ரோட்டோட ஓரத்தில் வச்சுருக்கிற அந்த டிராஃபிக் கோன்ஸ்லாம் இடிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு பேனர் மேலேயும் கொண்டு இடிச்சிடுறாங்க. அவன் சரி வண்டியை ரிவர்ஸில் எடு, ரோட்டை பார்த்து ஓட்டுன்னு சொல்லி சொல்கிறான். ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல கொண்டு போய் காரை நிறுத்த சொல்கிறான். அது கடற்கரை தான். அங்கே மீன் பிடிக்கிறதுக்கான திங்ஸை வச்சுருக்கிற ஒரு பெரிய ஷெட்டு இருக்குது. காரை விட்டு இறங்க சொல்கிறான். இறங்கி அவன் போயிட்டு காரை சுற்றி டேமேஜுகளை பார்க்குறான், முன்னாடி எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அவன் டிக்கியை தெரியாமல் ஓப்பன் பண்ணிடுறான். இவங்க அந்த நேரம் மேரிபத் பின்னாடி நிற்கிறாங்க. டிக்கிக்குள்ளே ரத்தக்கரை இருக்கிறதையும் ஒரு பெண்ணோட பர்ஸு கிடக்கிறதையும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு பயமாயிருது, இவன் ஒரு வேளை கொலகாரனாக இருப்பானு சொல்லிட்டு இவங்க உடனே வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இன்னைக்கு இங்கே இருந்துட்டு போன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஒரு தள்ளுமுள்ள ஆயிடுது. இவங்க அங்கேருந்து அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. மீன் பிடிக்கிற அந்த பொருட்கள் வச்சுருக்கிற இடத்துக்குள்ளே ஓடிட்டு ஒளிஞ்சு நின்றுக்கிறாங்க. இவன் பின்னாடி தேடி வர்றான். பயத்தில் அவங்க ஒரு ஹார்போன் எடுத்து அவனோட தொண்டையிலே குத்திடுறாங்க. இந்த மீனை குத்தி பிடிக்கிற அந்த ஈட்டி அதை வச்சு குத்திடுறாங்க. அவனை குத்திட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு அக்காட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவனை நான் குத்தி கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு. அக்கா அன்னைக்கு அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன ஸ்ட்ராங் அண்ட் ரிலையபிள் உமன் அப்படின்றத அவங்களுக்கு அவங்க உடனே இப்போ தங்கச்சிக்காக இந்த இதை செய்யணும்னு சொல்லி உடனே காரியத்தில் இறங்குறாங்க. இந்த காட்சிக்கு முன்னாடி சிமல்டேனியஸாக அக்கா வீட்டில் மீன் வெட்டுற காட்சி ஒன்று இருக்குது. அந்த கத்தி அழகான கத்தி, அதுக்கு அது ஒரு அழகான உரையில் வைக்கிற காட்சியெல்லாம் இருக்குது. கதை தொழில்நுட்பத்தில் கதை சொல்லலில் செக்காவ்ஸ் கன் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, கதையில் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பொருளை காட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்கணும், அதுக்கு அந்த படத்தில் அல்ல அந்த கதையில் ஒரு ரோல் இருக்கணும்னு சொல்லிட்டு. துப்பாக்கி காமிச்சா இடைவேளைக்குள்ள அந்த துப்பாக்கி வெடிச்சிருக்கணும் அப்படின்றது ரோல். இந்த கத்தியை காட்டும்போது இந்த கத்தி ஏன் எப்படி இவ்வளவு இதாக காட்டுறோன்னு சொல்லும்போது இந்த கத்திக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அப்போ இந்த கத்தியை எடுத்துகிட்டு இவங்க அக்காவும் தங்கச்சியும் அங்கே போகிறாங்க. அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாங்க. டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. மறுநாள் அக்கா மீன் கடையில் மீன் வெட்ட போகும்போது அந்த கத்தியை தேடினா கத்தியை காணும். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, அந்த கத்தியை மேபி அங்கே விட்டுட்டு வந்துருக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ தங்கச்சி கிட்ட சொல்கிறாங்க. தங்கச்சி அங்கே போய் கத்தியை தேடி போகிறா. ஆனால் அவளுக்கு கத்தி கிடைக்கல. அவளுக்கு ஒரு பேக் நிறையா பணம் கிடைக்கிது. முதல் நாள் பாரில் வச்சு அந்த ஆள் சொன்னான், இந்த மாதிரி லாட்ரி ஜெயிச்சிட்டதாகவும் அவனும் ஊரை விட்டு போக போகிறதாகவும். அவன் வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லி தான் நேற்று நைட்டு அவங்கள கூப்பிட்டு போனான். அவங்க பணம் கிடச்ச உடனே கத்தியை மேற்கொண்டு தேடாமல் பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. பணத்தை எடுத்துகிட்டு அக்கா கிட்ட சொல்லலை, வீட்டில் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்காங்க. கத்தியை ஒரு பிரிட்ஜில் இருந்து தண்ணிக்குள்ளே போட்டதாக சொல்லிடுறாங்க. இந்த காட்சி முடிஞ்ச உடனே கடையோட வாசல் ஒரு போலீஸ்காரர் நிற்கிறார். அவர் பிரிசில்லாவை கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்க, அவங்க போட் எடுத்துகிட்டு வாங்க, அவங்க உதவி தேவைப்படுது, ஒரு பாடி
கரை ஒதுங்கியிருக்கு, அதை உங்கள் போட்டில் தான் எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்லி போட்டில் இவரை கூப்பிட்டு போகிறார், பிரிசிலாவை கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஒரு பர்ஃபெக்ட் மிஸ்ட்ரிக்கு தேவையான எல்லாமே இந்த படத்தில் இதுக்குள்ளே அறிமுகம் ஆயிடுச்சு. அதாவது ஒரு கொலையை மறைப்பதற்கான கருவி, ஒரு பை நிறைய பணம், கரை ஒதுங்கிய பிணம். இப்போ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் ஹைலைட் அப்படின்றது இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பெண்கள் கதாபாத்திரம் தான். பிரிசில்லா மேரிபத்திலிருந்து இவங்களோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸான டோரின், சூசி மற்றும் கெயில், 65-70 வயசான பெண்கள் தான் அந்த ரோலில் நடிச்சிருக்காங்க. அட்டகாசமான நடிப்பு. பாட்டிகளோட ராஜ்யம் அந்த ஊரில் எப்படி இருக்குது அப்படின்றது அவங்க பேசிக்கிறதுலேருந்து அவங்க நடந்துக்கிறதுலேருந்து எனக்கு தெரியுது. இந்த கதை நியூயார்க்குக்கு மேலே உள்ள மெயின் அப்படின்ற மாகாணத்தில் அங்கே உள்ள ஒரு சின்ன கோஸ்டல் டவுன், ஒரு மீன்பிடி கிராமம். மீன்பிடி தான் அங்கே முக்கியமான தொழில். அந்த கிராமத்தில் நடக்குது. அதனால் அந்த ஊரை காப்பாற்றுவதற்காக இந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் அவங்க திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. அது இன்றைக்கி தறிக்கட்டு போய்கிட்டு இருக்கு. அவங்க எடுத்த முயற்சியில் இன்றைக்கி வீண் போகிற மாதிரி நிலைமை மாறி இருக்குன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதில் இன்னொரு கதாபாத்திரம் இருக்காங்க. அவங்க பேர் மிஸ் டெவிலின். டெவில் அப்படின்றதோட எக்ஸ்டென்ஷனாக மிஸ் டெவிலின். அவங்களும் அட்டகாசமான நடிப்பு. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பாடல் வருது, மீன் பிடிக்க போகிறவங்க பாடுற ஒரு பாட்டு. இந்த மாதிரி பாடல் அங்கங்கே ரிப்பீட் ஆகுது. சாப்டரைசேஷன் மாதிரி, பங்க்சுவேஷன் மாதிரி இதை பயன்படுத்தியிருக்காங்க. 1.5 மணி நேரம் மட்டுமே ஓடக்கூடிய என்டர்டெய்னிங்கான படம் அமேசானில் இருக்குது. நேரம் இருந்தால் பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.